Hello my dear farmers, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அசோலா ஒரு முக்கியமான ஒரு தாவரம். இது பயிர் சாகுபடி மற்றும் கால்நடை வளர்ப்பிற்கு பெரிய பங்கு வகிக்குது இந்த அசோலா. இந்த அசோலாவை பார்த்தீங்கன்னா பல வழிகளில் நம்மளால் வளர்க்க முடியும். இந்த காணொலியில் ஒரு சிறிய விவசாயி அவருக்கு தேவையான அசோலாவை அவரே எப்படி வளர்த்து கொள்ளணும் அப்படின்ற செயல்முறை விளக்கத்தை பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த அசோலாவோட முக்கியத்துவம், உண்மையிலே இது என்ன வேலைகளை செய்யுது அப்படின்ற எல்லா தகவலையுமே தெளிவாக பார்க்கலாம். அதற்கு முன்பு விவசாயம் சார்ந்த தகவல்களை அறிவியல் பூர்வமான முறையில் தெரிந்து கொள்ள டெக்குரோனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பயிர் சாகுபடிக்கு அடுத்து விவசாயிகள் அதிக அளவில் ஈடுபடக்கூடிய முக்கியமான ஒரு தொழில் என்னவென்றால் கால்நடை வளர்ப்பு. அந்த கால்நடைகள் வளர்ப்பதற்கு நமக்கு பார்த்தீங்கன்னா தீவனங்கள் தேவைப்படும். கான்சென்ட்ரேட்டட் ஃபீட்ஸை நம்ம வாங்கி கொடுக்கலாம், ஆனால் அவைகளோட விலை அதிகம். அதை எல்லாராலையும் வாங்கி கொடுக்க முடியாது. அப்படி இருக்கும்பொழுது அதற்கு ஒரு மாற்று வழியாக சிறந்த முறையில் தீவனமாக கால்நடைகளுக்கு இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த அசோலான்னு அழைக்கக்கூடிய மிதவை தாவரம். ஆங்கிலத்தில் அக்வாட்டிக் ஃபர்ன்னு சொல்லுவாங்க. இந்த அக்வாட்டிக் ஃபர்ன்னு அழைக்கக்கூடிய இந்த மிதவை தாவரத்தில் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாத ஒரு நுண்ணுயிர் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா அனபேனியன்னு சொல்லுவாங்க. இந்த அனபேனியன்றது என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா, காற்றில் இருக்க தழைச்சத்தான நைட்ரஜனை எடுத்துக்கிட்டு நிலத்தில் கொடுக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இதை பயிர் சாகுபடிக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நெல் சாகுபடியில் அசோலா பயன்ன்றது அதிக அளவில் இருக்குது. அசோலாவை நம்ம நெல் சாகுபடிக்கு உரமாக பயன்படுத்தலாம். இது மூலமாக பார்த்தீங்கன்னா யூரியா மாதிரியான உரங்களோட தேவையை குறைக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் கால்நடைகளுக்கு ஒரு சிறந்த தீவனமாக இருக்கு. இதில் புரதச்சத்துன்றது அதிகமாக இருக்கும். புரதச்சத்து என்றால் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா அது ஆங்கிலத்தில் புரோட்டீன்னு சொல்லுவாங்க. புரோட்டீன்ன்றது பார்த்தீங்கன்னா இந்த நைட்ரஜனை தான் பேசிக்காக கொண்டு இருக்கு. ஸோ இந்த அனபின நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணுறது மூலமாக இதில் புரோட்டீனோட கான்சன்ட்ரேஷனையும் பார்த்தீங்கன்னா அதிகரிக்குது. இதனால கால்நடைகளோட வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். இப்பொழுது அசோலா என்று அழைக்கக்கூடிய இந்த மிதவை தாவரத்தை நம்ம எப்படி எளிமையான முறையில் வளர்க்கலாம் அப்படின்ற செயல்முறை விளக்கத்தை பார்க்கலாம். இதற்கு நாம் ஒரு பிளாஸ்டிக் பேக்கை பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதை வளர்க்குற இடத்துல கண்டிப்பாக நிழல்ன்றது இருக்கணும். 30% சூரிய வெளிச்சம் இருக்கிறது தான் சிறப்பாக இருக்கும். அதிக அளவிலான சூரிய வெளிச்சம் இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். 30% மேலே சூரிய வெளிச்சம் சென்றால் அசோலா இறந்து போயிடும். அதனால் அது ஒரு முக்கியமான விஷயமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு மரத்துக்கு அடியிலையும் பார்த்தீங்கன்னா இந்த அசோலா தாவரத்தை வளர்க்கலாம். அங்கே ஒரு பாண்டு மாதிரி ரெடி பண்ணி. ஆனால் எந்த ஒரு தருணத்திலும் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக அசோலாவை புளிய மரத்துக்கு அடியில் வளர்க்கக்கூடாது. ஏன்னா அங்கே அதிக அளவிலான வெப்பமன்றது வீசும். இதை பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சின்ன காங்கிரீட் டேங்க்ல கூட வளர்க்கலாம். முதலில் நாம் ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை தொடர்ந்து எந்த அளவுக்கு இந்த அசோலா தாவரம் நமக்கு தேவைப்படுகிறதோ அந்த அளவிற்கான ஒரு பாண்டை நாம் ரெடி பண்ணணும். அதாச்சும் ஒரு குழியை தோண்ட வேண்டும். அப்படி தோண்டிய பிறகு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம் எடுத்து வைத்து கொண்ட இந்த பிளாஸ்டிக் ஷீட்டை சரியாக அந்த இடத்தில் பரப்பி விட வேண்டும். லைனிங் பண்ணணும். இந்த பாண்டோட டெப்த்து, இந்த குழியோட ஆழம்ன்றது குறைந்தபட்சமாக பார்த்தீங்கன்னா 20 சென்டிமீட்டர் ஆச்சு இருக்கிறதுன்றது முக்கியமான விஷயமாக இருக்கிறது. இதை தொடர்ந்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம் இப்போ அந்த குழியை தோண்டினோம்ல, அந்த இடத்துலேருந்து எடுக்கப்பட்ட மண்ணை மீண்டும் இந்த பிளாஸ்டிக்கால் பரப்பி வைக்கப்பட்ட இந்த இடத்தில் வைக்க வேண்டும். வைத்திருந்த பிறகு என்ன செய்ய வேண்டும் என்றால், தண்ணீரை அதில் நிரப்ப வேண்டும். இப்படி நிரப்பிய பிறகு பார்த்தீங்கன்னா அந்த சாயில்ன்றது, அந்த மண்ணுன்றது அந்த தண்ணீரில் நன்றாக கலந்துவிடும். தண்ணீர் மேலே தூசிகள் தும்புகள் அனைத்தையும் கைகளை பயன்படுத்தி நாம் எடுத்து விட வேண்டும். அசோலா என்பது பார்த்தீங்கன்னா ஒரு செடி இனம் தான். அவைகளுக்கு குறைந்த அளவிலான ஊட்டச்சத்துன்றது தேவைப்படுகிறது. அந்த ஊட்டச்சத்திற்கு நாம் ஒரு சில உரங்களை பயன்படுத்தலாம். அப்படி பார்க்கும் பொழுது ராக் பாஸ்பேட்டை பயன்படுத்தலாம், அல்லது வெர்மி கம்போஸ்ட் மண்புழு உரத்தை பயன்படுத்தலாம். இந்த 2 உர மேலாண்மை செய்து அசோலாவை நாம் வளர்க்கலாம். உதாரணத்துக்கு ஒரு பேசனில் 1/2 கிலோ வரைக்கும் நாம் மண்புழு உரத்தை எடுத்து அதை இந்த தண்ணீரில் கலந்து விட வேண்டும். இது அவைக்கு தேவையான பாஸ்பரஸத்தை அதிகரிக்கும். இது கூடவே பார்த்தீங்கன்னா நாம் மாட்டு சாணத்தை கூழாக அல்லது கரைசலாக கரைத்து அதை இந்த நீரில் கலந்து விட வேண்டும். இவையும் பார்த்தீங்கன்னா அசோலாவுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை கொடுக்க வல்லது. நாம் பயன்படுத்தக்கூடிய இந்த மாட்டு சாணம்ன்றது பார்த்தீங்கன்னா மிகவும் புதியதாக இருக்கக்கூடாது. குறைந்தபட்சம் 3 to 4 நாட்களாச்சும் அந்த சாணத்தோட அந்த வயதுன்றது இருக்கணும். இப்படி செய்தவுடன் அந்த
குழியை நாம் மீண்டும் தண்ணீரை கொண்டு நிரப்ப வேண்டும். குறைந்தபட்சமாக பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர் உயரம் வரை நிரப்ப வேண்டும். அப்பொழுதுதான் அசோலா தாவரம்ன்றது வந்து நன்றாக பரவி வந்து வளரும். இப்படி தண்ணீர் நிரப்பிய இந்த பாண்டை பார்த்தீங்கன்னா 2லிருந்து 3 நாட்கள் வரைக்கும் எந்தவித தொந்தரவும் விடாமல் நாம் வைக்க வேண்டும். அப்படி வைக்கும் பொழுது ஒரு சில தும்புகள் தூசிகள் தண்ணீர் மேல் வந்து மிதக்கும். அந்த தூசிகளை வந்து நாம் கைகளை பயன்படுத்தி நீக்கிவிட வேண்டும். இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவிற்கு அசோலாவை வந்து நாம் கொண்டுட்டு வந்து இந்த பாண்டில் வந்து நாம் நிரப்ப வேண்டும். அவைகளை கைகளை பயன்படுத்தி சிறிய சிறிய துண்டுகளாக வந்து நாம் உடைத்து அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணீரில் வந்து விட வேண்டும். இப்படி விட்ட பின்பு பார்த்தீங்கன்னா 2 வாரங்களிலே அவைகள் நன்றாக வளரத் தொடங்கும். அந்த பாண்டை சுற்றி பார்த்தீங்கன்னா அசோலாவோட தொகைன்றது வந்து அதிகரித்து இருக்கும். அவைகளை நாம் கால்நடைகளுக்கோ அல்லது பயிர் சாகுபடிக்கோ வந்து பயன்படுத்த தொடங்கலாம். இப்போ இந்த காணொலியில் காண்பிக்கிற இந்த அளவுகோலில் 2 மீட்டர் நீளமும் 1 மீட்டர் அகலமும் என்ற இந்த அளவுகோலில் நாம் குழியை வெட்டி அதில் அசோலா சாகுபடி செய்யும் போது பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நம்மால் வந்து 1/2 கிலோ வரைக்கும் அசோலாவை வந்து அறுவடை செய்து அதை கால்நடைகளுக்கும் பயிர் சாகுபடிக்கும் பயன்படுத்த முடியும். இதனை பராமரிப்பதும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. நாம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர் என்ற இந்த அளவுக்குள்ள தண்ணீர் மட்டத்தை வந்து எப்பொழுதுமே வந்து மெயின்டைன் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் பார்த்தீங்கன்னா வந்து இவைகளோட வேர் வளர்ச்சின்றது வந்து நன்றாக இருக்கும். அப்பொழுதுதான் அதிக அளவிலான மகசூல் என்பதும் நமக்கு கிடைக்கும். இவைகளை அறுவடை செய்வதும் எளிமையான காரியம்தான். கைகளை பயன்படுத்தி எடுத்து நாம் அதனை சுத்தம் செய்து கால்நடைகளுக்கு வந்து உணவாக வந்து கொடுக்கலாம். தினமும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பாண்டை கைகளை பயன்படுத்தி நாம் வந்து கலக்கி விட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கணும். அதனைத் தொடர்ந்து வேறு என்ன பராமரிப்புன்னு பார்க்கும்பொழுது நாம் வந்து ஊட்டச்சத்தை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் 2 வாரங்களுக்கு ஒரு முறையாவது. ஏனென்றால் இவைகளுக்கு ஒரு சில ஊட்டச்சத்து குறைபாடுகள் வந்து ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அதிக அளவிலான தொகை வந்து இருக்கிற அந்த காரணத்தினால பாப்புலேஷன் டென்சிட்டி அப்படி இருக்கும் பொழுது நாம் வந்து இந்த மணிச்சத்து பாஸ்பரஸ் குறைபாடை பார்த்தீங்கன்னா நம்மளால் கண்களாலே வந்து கண்டறிய முடியும். எப்படின்னு பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்பரஸ் டெஃபிஷியன்சியால் பாதிக்கப்பட்ட அசோலாவோட இலைகள் அனைத்தும் ஒரு விதமான ஊதா நிறத்தில் வந்து தோற்றமளிக்கும். இப்படி ஊதா நிறத்தில் தோற்றம் அளித்தால் அவைகளை நாம் கண்டறியலாம் இது பாஸ்பரஸ் டெஃபிஷியன்சியால் வந்து பாதிப்புக்குள்ளாகி இருக்கு அப்படின்னு. இப்படி இருக்கும் பொழுது நான் முன்பு சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ராக் பாஸ்பேட்டையோ அல்லது வந்து மண்புழு உரமான வேர்மி கம்போஸ்டையோ வந்து பயன்படுத்தி இந்த பாதிப்பிலிருந்து அசோலை வந்து மீட்டெடுக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா வந்து மாட்டு சாணத்தையும் வந்து பயன்படுத்தலாம். தினமும் நாம் வந்து அசோலாவை கண்டிப்பாக அறுவடை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் இவைகள் அதிகமான வளர்ச்சி வந்து கொண்டிருக்கும். வேகமாக வந்து மல்டிப்ளை ஆகும், பல்கி பெருகும். அந்த காரணத்தினால் தினமும் நாம் அறுவடை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி செய்யாவிட்டால் அவைகள் ஒன்றை ஒன்று மோதிக்கொண்டு அனைத்தும் வந்து வீணாகிவிடும். இதனையும் விவசாயிகள் கண்டிப்பாக செய்ய வேண்டும். இந்த முறையில் பார்த்தீங்கன்னா வந்து விவசாயிகள் அவர்களுக்கு தேவையான தீவனத்தையோ அல்லது அந்த உரத்தையோ அசோலா மூலமாக வந்து தீர்த்து கொள்ளலாம். பெரும்பாலும் விவசாயிகள் பார்த்தீங்கன்னா வந்து கால்நடைகளை வந்து வைத்துள்ளனர். அப்படி இருக்கும்பொழுது அசோலா என்பது வந்து சிறந்த ஒரு மாற்று வழியாகவே வந்து பல விவசாயிகளிடம் வந்து இருக்குது. ஸோ இந்த காணொலியை கண்டிப்பாக அது மாதிரி இருக்க விவசாயிகளுக்கு வந்து பகிர்ந்து விடுங்கள். இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அசோலாவை இன்னமும் வந்து ப்ரொஃபஷனலாக வந்து பண்ணணும், இது வந்து ஒரு பெரிய பிளாட் மாதிரி பண்ணணும், இல்லை அசோலாவை வந்து ஒரு பிஸ்னஸ் மாடலை வந்து பில்ட் பண்ணி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த பிஸ்னஸோட லிங்க்ஸ் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பிஸ்னஸ் வந்து தொடர்பு கொள்ளலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிளாஸ்டிக் ஷீட் அசோலாக்கே ஒரு சில ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் வந்து இருக்குது. அவைகளோட விற்பனையாளர் முகவரி எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் அப்புறம் கமெண்ட்டில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அவர்களை வந்து தொடர்பு கொள்ளலாம். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. அசோலா மாதிரியே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிறந்த தீவனமாக வந்து இன்றைய காலகட்டத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஹைட்ரோபோனிக் ஃபாடர். அதை பற்றியும் ஒரு காணொலி நம்முடைய சேனலில் இருக்குது. அந்த காணொலியோட அந்த லிங்க்ன்றதை வந்து இப்போ வரும், அதை கிளிக் செய்து பார்க்காதவங்க பாருங்கள். இது மாதிரி இன்னொரு பயனுடைய தகவலோட அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உழுவோம் உயர்வோம். நன்றி. தேங்க்யூ.